நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயிடமிருந்து அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் சங்கீதா யார், அவரது பின்னணி என்ன என்பது பற்றி பார்க்கலாம். விஜயின் மனைவி சங்கீதா இலங்கை தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். பெற்றோருடன் லண்டனில் செட்டில் ஆகியிருந்தார். சங்கீதாவின் தந்தை பெரிய தொழிலதிபர் சொர்ணலிங்கம், கோடீஸ்வரராம். சங்கீதா விஜயின் நடிப்பில் வெளியான படத்தால் ஈர்க்கப்பட்டார். குறிப்பாக பூவே உனக்காக படத்தில் விஜயின் நடிப்பில் சங்கீதா ஈர்க்கப்பட்டிருக்கிறார். இதனால் அவர் விஜயின் தீவிர ரசிகையாகவே மாறினார். லண்டனிலிருந்து விஜயை சந்திப்பதற்காகவே சங்கீதா சென்னை வந்தாராம். படப்பிடிப்பு தளத்தில் விஜயை சங்கீதா சந்தித்து பேசியிருக்கிறார். தீவிர ரசிகை என்று தன்னை வெளிப்படுத்தி விஜயை புகழ்ந்திருக்கிறார். இது விஜயை கவர்ந்திருக்கிறது. அன்றிலிருந்து இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர். சென்னை வந்த சங்கீதா விஜயின் வீட்டிற்கு அருகிலேயே தங்கியிருந்திருக்கிறார். இதனால் விஜய் அவரை தனது வீட்டிற்கு கூட அழைத்து சென்றாராம். அங்கு விஜயின் பெற்றோர்களான இயக்குனர் S.A. சந்திரசேகர் மற்றும் ஷோபா ஆகியோரை சங்கீதா சந்தித்திருக்கிறார். முதல் சந்திப்பிலேயே அவர்களுக்கு சங்கீதாவை பிடித்து போனது. அதோடு விஜய்க்கும் சங்கீதா மீது காதல் இருப்பதை சந்திரசேகர், ஷோபா உணர்ந்தனர். இதனால் சங்கீதாவை திருமணம் செய்து கொள்கிறாயா என விஜயிடம் தந்தை சந்திரசேகர் கேட்டிருக்கிறார். அதற்கு விஜயும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். விஜயின் பெற்றோர் லண்டன் சென்று சங்கீதாவின் குடும்பத்தை முறையாக சந்தித்தனர். இதனையடுத்து 2 குடும்பத்தாரின் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக விஜய் சங்கீதா திருமணம் நடந்தது. கடந்த 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி திருமணம் நடந்தது. விஜய் கிறிஸ்துவர், சங்கீதா இந்து. இவர்களது திருமணம் இந்து முறைப்படி நடத்தப்பட்டது. பின்னர் சென்னையில் வரவேற்பு விழாவும் நடைபெற்றது. இவர்களின் திருமணம் ஒரு நீண்ட கால அமைதியான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருந்தது. இந்த தம்பதிக்கு 2000ஆம் ஆண்டில் மகன் பிறந்தார். அவரது பெயர் ஜேஷன் சஞ்சய். 2005ஆம் ஆண்டில் மகள் பிறந்தார். அவரது பெயர் திவ்யா ஷாஷா. ஜேஷன் சஞ்சய் வேட்டைக்காரன் படத்தில் ஒரு பாட்டிற்கு கூட வருவார். மகள் திவ்யா தெரி படத்தில் கிளைமேக்ஸில் வருவார். இந்த நிலையில்தான் தனது மருமகள் பற்றி விஜயின் அம்மா ஷோபா பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார். குறிப்பாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருப்பார் என்றால், சங்கீதாவை கீதா என்றுதான் நான் கூப்பிடுவேன். வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. குழந்தைங்களை கவனிக்கிறது, விஜயை கவனிக்கிறது, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறது, வீட்டு வேலைகள்னு எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. ரொம்ப பொறுப்பானவங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. என்னுடைய பேர பிள்ளைகளும் மருமகளும் வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1 மணி நேரம் இருந்தாலும் போதும், அடுத்த முறை எப்போ வருவாங்கென்று காத்திருப்பேன் என்று ரொம்ப எமோஷனலாக அந்த பேட்டியில் பேசியிருப்பார் விஜயின் அம்மா ஷோபா. சங்கீதாவுடனான தன்னுடைய உறவு பற்றி ஷோபா என்ன சொல்லியிருப்பார் என்றால், அவங்க எப்போதுமே என்னுடைய தோழி மாதிரி தான். எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. அவங்க ஒரு ரொம்ப டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் என்று ஷோபா பாராட்டி இருப்பார். சங்கீதா ஒரு நல்ல மருமகளாகவே இருந்திருக்கிறார். சங்கீதா பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் விஜயுடன் சேர்ந்து பங்கேற்றிருக்கிறார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே பொது விழாக்களில் விஜயுடன் அவர் பங்கேற்கவில்லை. கடைசியாக மாஸ்டர் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜயின் மனைவி சங்கீதா பங்கேற்றிருந்தார். அதன் பிறகு விஜய் நடித்த வாரிசு இசை வெளியீட்டு விழா, லியோ வெற்றி விழா, ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா, தவேக கட்சி தொடக்க விழா, தவேக கொடி அறிமுக விழா, விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு என எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சங்கீதா பங்கேற்கவே இல்லை. ஆனால் அப்போதே வதந்திகள் பரவ ஆரம்பித்து விட்டது. சங்கீதா விஜய் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் என்று செய்திகள் அடிபட ஆரம்பித்தது. 2023ஆம் ஆண்டில் இந்த விவாகரத்து வதந்திகள் அதிகமாகிவிட்டது. இயக்குனர் அட்லியின் மனைவியின் வளைகாப்பு விழாவிற்கு கூட விஜய் தனியாகத்தான் சென்றிருப்பார். விஜயின் வாரிசு பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கூட சங்கீதா இல்லாமல் விஜய் மட்டும்தான் பங்கேற்றார். இதன் பிறகு விவாகரத்து என்பதை பலரும் உறுதியே செய்துவிட்டனர். ஆனால் அந்த நேரத்தில் கூட விஜய் சங்கீதா தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இருவரும் அமைதியாகத்தான் இருந்தனர். ஆக இவ்வளவு நாள் யூகமாக கருதப்பட்ட நிலையில் தற்போது சங்கீதா தனது கணவர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதுவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணங்கள் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. விஜய் தான் இப்படி இருந்தாரா என்று கேள்வி கேட்க வைத்திருக்கிறது. விஜய் தற்போது அரசியலில் நுழைந்துள்ள நிலையில் அவரது மனைவி இப்படி விவாகரத்து கோரி இருப்பது விஜய் ரசிகர்கள் மற்றும் தவேக கட்சியினரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.